படத்தில் வரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாப்பிள்ள அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி. ப்ரொடியூசர் என் வீட்டுக்காரர் தான். அவர் என்னோட பேர் போட்டு எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இருக்க மாதிரி. பட் வி ஹேட் அ டிஃப்ரெண்ட் திங். நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு, பட் அதை எல்லாத்தையுமே ஒரு இடத்துலையும் சரி பண்ணி அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இருந்தான். அதை இந்த அளவுக்கு அழகாக கொண்டு வந்து இவ்வளோ இடத்துல ரீச் பண்ணி அதுக்கான அவன் போட்ட எஃபர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா வெளியிலேருந்து எல்லாரும் பார்க்கறதுக்கும் பக்கத்துலேயே இருந்து நான் பார்க்கறதுக்கும் நிறைய நான் பார்த்தேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆன அந்த Thursday 17th நைட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு 5 hours தான் தூங்கியிருப்பான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ரீச் ஆகிறதுக்கும் இவனும் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே தான் இருந்தான். இது எப்படி கொண்டு போகணும், இது என்ன பண்ணணும், நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அண்ட் ஹீஸ் இன்டு சினிமா ஃபார் மோர் தென் 13 years. ஸோ அவனோட வழிகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை வந்து வெளிப்படுத்தவும் அவனுக்கு தெரியல அந்த வழி எப்படின்னு. நான் வந்து ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் எங்களுக்குள்ள வந்தாலுமே வந்து நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் கடந்துருவேன். பட் சினிமாவில் வந்து நான் சாதிக்கணும்னு வந்தேன், என்னை ஒரு 4 பேருக்கு நான் தெரியணும்னு நான் வந்தேன். பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது நடக்கலைங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வழின்னு ஒரு இடத்துலையுமே அவன் அதை மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பான், ஃபேமிலிக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. அது வந்து நம்ம லிசன் பண்ணும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவன் என்னப்பா ரிச் கிட்டு, இவன் என்னப்பா இவன் வந்து கையில் காசு இருக்குது எப்படி வேணால் செலவு பண்ணுவான் அப்படின்ற வேர்ட்ஸ் நானும் சரி இவனும் சரி சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் அந்த என்னதான் அந்த ரிச் கிட் இருந்தாலும் அவன் வந்து அதான் நான் சொல்கிறேன், நிறைய இடத்துல அவன் அசிங்கம் அவமானம் எல்லாரும் படுற மாதிரி அவனும் பட்டிருக்கான். இன்ஃபேக்ட் நானுமே அவனை நிறைய இடத்துல திட்டிருக்கேன். அது சாரி வந்து அது பர்சனலாக சொன்னாலும் மேடையில் சொன்னாலும் அது வந்து பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு சே சாரி. ஏன்னா அதை வந்து ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னாலும் அது மெனக்கெட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவன் மற்ற ஒர்க் போவான். ஸோ அந்த மாதிரி பிரபாவை நம்பி ஒரு ஒர்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவன் மறு வேலையை பார்ப்பான். அதில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி, அவன் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சானா அதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த வேலைக்கே போவான். சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இதே மாதிரி எப்போவுமே எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் எல்லாமே எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் பிக் 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 தேங்க்யூ இங்கே இருக்க எல்லாருக்குமே. அண்ட் ப்ரெஸ்க்கு எப்போவுமே என்னுடைய தேங்க்யூ சொல்லிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.